இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நடிகை நிவேதா பெத்ராஜ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க எக்ஸில். என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து கார் ரேஸ் வந்து பேஷன் தான், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. 2013 நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் கார் ரேஸ் நடக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. என்னையும் உதயநிதியும் சம்மந்தப்படுத்தி பேசுறது வந்து ரொம்பவே வதந்திகள் தான் தவிர அது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், அவரு எனக்கு 50 கோடி ரூபாய்க்கு வீடு வந்து லண்டனில் வாங்கி தந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து செய்தியாளர் சிலர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், சென்னையில் நடக்கிற கார் ரேஸ் வந்து எனக்காக தான் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்கப்பா. யாருப்பா இப்படிலாம் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, சவுக்கு சங்கர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நிவேதா பெத்ராஜ்காக தான் வந்து சென்னையில் கார் ரேஸ் நடத்துகிறாரு உதயநிதி அப்படிங்கிற மாதிரியும், அவங்களுக்கு பேட்மிண்டன் பிடிக்கும் அப்படிங்கிறனால அவங்கள விளையாட வச்சு அதை வந்து ஆட்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு 50 கோடி ரூபாய்க்கு லண்டனில் வீடு வாங்கி தந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் வந்து ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வதந்திகள் தான், இதை வச்சு நான் கேஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஹியூமானிட்டி இருக்குது செய்தியாளர்கள் கிட்ட அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், அதனால நான் கேஸ் கொடுக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.